இருந்தேன். அன்பான நண்பர்களே, தோழர்களே, சைக்கிள் முதல் ஆகாய விமானம் வரை எத்தனையோ வாகனங்களில் பயணப்பட்டிருக்கிறோம். எல்லா வாகனங்களிலும் நல்ல குஷன் சீட்டு தான் போட்டிருக்கிறார்கள். எப்படியோ சிறு பிள்ளையிலிருந்தே இந்த வாகனத்தில் நாம் பயணம் செய்யும் போது மட்டும் நமக்கு ஏதோ நல்ல ஒரு உணர்வு ஏற்படுகிறது. ஏனென்றால் இந்த கலைவைக்கப்பெறும் என்ற வாகனத்தில் தான் ஒரு முள்படுக்கையை அல்லது கரடுமுரடான ஒரு சீட்டை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். நண்பர்களே, ஏற்கனவே நாம் இந்த அரங்கில் பல விஷயங்களை முன்வைத்திருக்கிறோம். தோழர் அறம் அவர்கள் இவை எல்லாவற்றையும் ஒரு சேர ஒரு அரை மணி நேரத்தில் நமக்கு முத்தாய்ப்பாக வைத்து சென்றார்கள். அந்த அறிமுக உரையோடு இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நேற்று கூட நண்பர் அவர்கள் குறிப்பிட்டார்கள், என்னப்பா காலையில இருந்தே பனான் பனான்னு சொல்லிட்டு இருக்காங்க, அவர் யாருப்பா என்னன்னு புரியலையே அப்படின்னு கேட்டதுக்கு இன்னொரு நண்பர் சொன்னாராம், அவர் முஸ்தபாவுடைய சித்தப்பாவுடைய அண்ணன் மகனுடைய தம்பி மகனுடைய தம்பி அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு பிறகு பனான் பற்றி நிறைய அறிமுகங்கள் தோழர் காமராஜ் கூட அது பற்றிய நீண்ட ஒரு உரையை நிகழ்த்த இருக்கிறாங்க. அந்த வகையில அவங்க இருவரையும் பற்றி ஒரு ஷார்ட்டான அறிமுகத்தை மட்டும் கொடுத்துட்டு உரையாளரிடம் இந்த அரங்கை ஒப்படைப்பது நம்முடைய கடமை. சிக்மண்ட் ஃப்ராய்ட் ஒரு ஆஸ்திரேலியன் நியூராலஜிஸ்ட், ஒரு ஆஸ்திரேலியாவில் பிறந்து வளர்ந்து படிச்சு நரம்பியல் நிபுணர். 6/5/1856 முதல் 23/9/1939 வரை 83 வருடங்கள் வாழ்ந்தவர். அவர் ஒரு உளவியல் பகுப்பாய்வு முறை, அதாவது ஏன் இப்படி இருக்க, ஏன் இப்படி சோர்ந்து போயிருக்க, ஏன் இப்படி தலையை தொங்க போட்டுட்டு இருக்க, நிமிர்ந்து கொஞ்சம் சிரிக்கலாம் இல்ல, அப்படி எந்த ஒரு விதமான நீங்க ஒரு கேள்வியை கேட்டாலும் நமக்கு தோணும், பாவம் அவன் அப்பாவுக்கு கொஞ்சம் கஷ்டம் போல இருக்கு அப்படின்னு நமக்கு தோணும். அவருக்கு அப்படி இல்லை, இவன் இது சம்பந்தமா இந்த சைனுக்கு உளவியல் ரீதியா என்ன திங்க் பண்றான் இப்படிங்கிறது மாதிரியே தான் அவருடைய சிந்தனை போக்கு. த்ரூஅவுட் த லைஃப் ஆய்வு பண்ணி ஆய்வு பண்ணி ஆய்வு பண்ணி பல விஷயங்களை கண்டுபிடிச்சவர். உளவியல் பகுப்பாய்வு, இந்த மனித விசனத்துக்கு உளவியல் பகுப்பாய்வு முறையை எவ்வாறு நான் வடிவமைக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சவர். இதே மாதிரி நம்முடைய அப்போனன்ட் என்று கூட சொல்லலாம், பிரான்ஸ் ஃபனான், FRANTZ ஃபனான் அப்படிங்கிற ஒரு ஆள். அவர் வந்து பிரெஞ்சு தேசத்தை சேர்ந்த ஒரு சைக்காலஜிஸ்ட். அவர் நம்ம பாரதியை போல, ஆண்டன் செக்கவ் போல ரொம்ப ரொம்ப குறுகிய காலம்தான் வாழ்ந்தார். 27/1900 நம்ம நூற்றாண்டுல 27/1925 இருந்து 6/12/1963 38 ஆண்டுகள். அந்த மனுஷன் படிச்ச சாதனை எல்லாம் நம்ம அவ்வளவு எளிமையா வரையிட முடியாது. அப்படி சாதனைகள் நிகழ்த்தி இந்த பெரும்பாலும் பெரிய சாதனைகளை செய்யறவங்க எல்லாம் அப்படியே சீக்கிரமா மரணம் ஆயிடுவான் போல, என்னன்னு தெரியல. இப்ப நான் எல்லாம் ஏன் இவ்வளவு ஆண்டு காலம் இருக்குன்னு தெரியல. சோ அந்த மாதிரி ஒரு ஷார்ட்டர் பீரியட்ல நல்ல ஒரு அருமையான விஷயங்களை வச்சு ஒரு போனவர். சரி, இவங்க ரெண்டு பேருக்கு என்ன ஒற்றுமை என்ன வேற்றுமை அப்படிங்கிற விஷயத்த நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்கு. இவங்க ரெண்டு பேருமே ஒரு ஹியூமன் சஃபரிங்ஸ், மனிதன் ஏன் வாடுகிறான் அப்படி ஒரு ஹியூமன் சஃபரிங்காக ஒரு தீர்வை நோக்கி நகர்ந்தவர்கள். யாரு ரெண்டு பேருமே
தப்பு ஒன்றும் பண்ணல, அப்படியெல்லாம் ஒன்றும் புரண்டு போயிடல. ஒரு ஹியூமன் சஃபரிங்கான விஷயத்தை நோக்கி நகர்ந்தவங்க. ஆனா அவங்க வழிமுறை தான் வேற இருந்தது. எப்படின்னு கேட்கிறேன். கன்னியாகுமரி அப்படிங்கிறதுனால அதை நம்ம அந்த கேள்வியை கேட்காம இருக்க முடியாது. The sun rises in the east. சூரியன் கிழக்கே உதிக்கிறது. என்னோட சேர்ந்து எத்தனை பேர் கை தூக்குறீங்க? சூரியன் கிழக்கே, சிம்பிள். சூரியன் கிழக்கே உதிக்கிறது. சரி, கை தூக்கிட்டீங்கல்ல. கை தூக்குனவங்களுக்கு சிலர் வெட்கப்பட்டு கூட தூக்காம இருந்துக்கலாம். எனவே என்ன இதுல என்ன கிளாஸா நடக்குது அப்படிங்கிற மாதிரி. எனவே அந்த கை தூக்குறவங்கள்ட்ட திரும்பவும் நான் அழுத்தமா அந்த கேள்வியை கேட்கிறேன். சூரியன் கிழக்கே உதிக்கிறது, இப்ப கை தூக்க முடியுமா? ஒரே ஒரு நண்பர் மட்டும். இன்னும் அந்த நண்பர்கிட்ட அந்த கேள்வியை நான் திரும்பவும் கேட்கிறேன். சூரியன் கிழக்கே உதிக்கிறது. உங்க பிரெயினை நான் அந்த மூன்றாவது கேள்வியில அலர்ட் பண்றேன். அநேகமா அந்த நண்பர் இப்ப கை தூக்க மாட்டாரு. தூக்கிறீங்க, ரைட், வெரி குட், ரொம்ப தைரியமான ஆள். இப்ப அடுத்த கேள்வி, at all the sun rises, சூரியன் உதிக்கிறதா அப்படின்னு கேள்வி கேட்டா அப்படி ஒரு கான்செப்டே இல்லை. அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. சூரியன் அப்படிங்கிறது ஒண்ணு உதிக்கிறதோ மறையுதோ அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. எங்க இருக்கு அப்படி? whether at all the sun rises அப்படின்னு கேட்டா உள்ளபடியே விஞ்ஞானபூர்வமா அப்படி ஒரு கான்செப்டே கிடையாது. சோ இப்படித்தான் இந்த கேள்விகளை why, ஏன் அப்படின்னு கேட்டு கேட்டு கேட்டுதான் இவங்க ரெண்டு பேருடைய நகர்வுமே போச்சு. அப்போ உங்களுடைய பெர்செப்ஷன், உங்களுடைய சிந்தனை போக்கு அல்லது உங்களுடைய கருத்தியல் திங்கிங் என்னிலிருந்து வேறுபடும். இப்போ நான் நினைக்கிறது மாதிரி தான் நீங்க நினைக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன்னா நான் முட்டாள். அப்போ இந்த உலகத்தில் பலவேறு கருத்து நிலைப்பாடுகள் இருக்கும் என்பதை முதலில் நாம் மனசு ரீதியாக ஒத்துக்கணும். இப்போ எனக்கு சைகையை நீங்க பாருங்க, கூர்ந்து கவனிங்க, கவனமா கவனிச்சுக்கங்க. இப்ப திரும்பவும் என்ன கவனிச்சுக்கங்க. என்னை எப்படி நீங்கள் பார்க்கிறீர்கள்? சிலர் மைக்கில கை வச்சேன்னு சொல்லலாம், சிலர் நிமிர்ந்து இருக்கிறீங்கன்னு சொல்லலாம், இல்ல ரொம்ப வழுக்கத்தலையா இருக்குன்னு சொல்லலாம். இப்படி பல பேர் பல விதமா சொல்லலாம். நான் இந்த மைக்கில கை வச்சது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் நினைச்சேன் அப்படின்னு சொன்னா நான் தவறு பண்றேன்னு அர்த்தம். ஹியூமன் சைக்காலஜி இதுக்குள்ள போறதுல ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கு, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. சோ ஒரு மனிதன் அவனுடைய சிந்தனை போக்குப்படி பலவிதமான யோசிக்க தோணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை விஷயம் நமக்கு வேணும் அப்படிங்கிறதா என்னுடைய வழக்கறிஞர்கள் இரண்டு விதமான வழக்கறிஞர்கள். ஒன்னு, சட்டத்தின் வரிகளுக்குள் மனித விசனத்தை கொண்டு புகுத்த முடியுமா? இது ஒரு வகையான வழக்கறிஞர். சட்ட வரி பாராளுமன்றத்தில் பாஸ் பண்ணி வச்சிருக்கு, அந்த வரிகளுக்கு நீங்க உங்களுடைய விசனம், எனக்கு என் தங்கச்சி ப்ராப்பர்ட்டி எல்லாம் கொடுக்க மாட்டாங்கறா, அதனால ஐயா இத பார்த்து சொல்லுங்க அப்படின்னா அது சட்டத்துக்குள்ள அடைபடுமா அப்படின்னு பாக்குற ஒரு வழக்கறிஞர். அவர் அந்த மாதிரி வழக்கறிஞர் எல்லாம் கொஞ்சம் போக 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 அவங்க வீடு நிறைய பணத்தை வைக்கிறதுக்கு தனியா ஒரு அறையை உருவாக்கிடுவாங்க. இது ஒரு வகையான வழக்கறிஞர். என் டி வானமாமலை மூத்த வழக்கறிஞர் பார்த்திருப்பீங்க. அவர் என்ன பண்றாருன்னா, மனிதனுடைய விசனங்களுக்கு சட்டத்தினுடைய வியாக்கியானங்களை கொண்டு வர முடியுமா அப்படின்னு. இங்கதான் இந்த ஃபனானும் இந்த ஃப்ராய்டும் இங்கதான் வித்தியாசப்படுறாங்க மற்றவங்களுக்கு தத்துவத்தில் இருந்து. இவர்கள்
மனித விசனங்களுக்கான அடிப்படை காரணங்கள் என்ன உளவியல் ரீதியாக அப்படின்னு ஒரு ஆரம்பிச்சார். இப்போ ஃப்ராய்டு என்ன பண்ணாருன்னா 3 முக்கியமான விஷயங்களை சொல்றாரு. சார் அதெல்லாம் டீட்டெயிலா பேசுவாங்க, உள்ள போகல. ஈட், ஐடி, இஜிஓ, ஈகோ, ஈட், ஈகோ, சூப்பர் ஈகோ அப்படின்னு 3 முக்கியமான விஷயங்களை வைக்கிறாரு. எங்க அப்பா எனக்கு சின்ன வயசுல ஒரு பருப்போட கேட்டேன் அப்படின்னு முதுகுல பிடிச்சி ஒரே அடி அடிச்சிட்டாரு அப்படின்னா அந்த அடி எனக்கு மேல ஒரு இன்டைரக்டான ரெப்பர்கஷன்ஸை உருவாக்கிடுச்சு. அது செட் ஆயிடுச்சு என் மூளையில. அது முடியவே முடியாது. இது வளர்ந்த பிறகு கூட பருப்போட எவன் தின்னுட்டு இருந்தாலும் எனக்கு எரிச்சல் வரும். எனக்கு தெரியாது, உள்ளபடி எனக்கு தெரியாது, ஆனா அந்த எரிச்சல் எனக்கு வரும். இது எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன். இது மாதிரி ஆயிரக்கணக்கான விஷயங்கள் சின்ன வயசுல ஏற்பட்ட ரெப்பர்கஷன்ஸ் பின்னால தொடர்ந்து அப்போ இத பல கேள்விகள் மூலமா கண்டுபிடிக்க முயற்சி பண்றாரு சிக்மண்ட் ஃப்ராய்ட். இந்த கேள்விகளுக்கு கூட விடைகள் என்ன, இதுக்கு நிவாரணம் பண்ணணும் எப்படி அப்படின்னு கண்டுபிடிக்கிறார். இதுதான் சிக்மண்ட் ஃப்ராய்டோட அடிப்படையான விஷயங்கள். இதை 3 வகையா பிரிச்சுதான், அது தொடர் விரிவாக சொல்லுவாங்க, 3 வகையா பிரிச்சுதான் அந்த விஷயங்களை பார்க்கிறாரு. ரைட்டா? அடுத்தது நம்ம ஃப்ராய்டுக்கு நம்ம ஃபனானுக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னா, ஃபனான் என்ன சொல்றாரு, மனிதனுடைய எழுத்து, மனிதனுடைய உருவாக்கம் எல்லாமே இந்த சமூகம் தான் அவனை செய்கிறது. இப்போ ஃபனான் பிரெஞ்சு தேசத்திலிருந்து நம்ம இந்தியாவில் இருந்திருந்தா அவர் 2வது அம்பேத்கரை கூட மாறி இருப்பார். அந்த மாதிரி கான்செப்ட் அவர் அங்க கொண்டு வந்திருக்க மாட்டார், இங்க கொண்டு வந்திருக்க மாட்டார். இங்க ஜாதி அடிப்படையில் எதிர்த்து போராடுறது எப்படி நான் கண்டுபிடிச்சிருப்பார். சோ இப்படி அவருடைய இருப்பு எது அவருடைய இருப்பை உருவாக்குகிறது என்றால் இந்த சமூகம் தான். எழுத்து, பேச்சு, செயல் எல்லாம். எனவே அப்படிப்பட்ட ஆங்கிள் இவங்க 2 பேருமே இவருடைய மனித உள்கிடக்கைக்கான விசனங்களுக்கு தீர்வு காண முயற்சி பண்ணாங்க. இப்படித்தான் அதை பார்க்க முடியும். அப்ரஸ்ட் ஃபீலிங்ஸ் எனக்கு சொல்ல முடியாது. அன்னைக்கு ஒரு நாள் எங்க சித்தப்பாவை நாயன்னு திட்டாயா, எனக்கு அப்போஸ் பண்ண முடியல. இன்னைக்கு இவ்வளவு நாள் கடந்துட்டோம்ல, எங்க சித்தப்பாவுக்கும் அப்பாவுக்கும், எங்க சித்தப்பாவுக்கும் அந்த மாமாவுக்கும் எங்கேயாவது கான்வர்சேஷன் நடந்துட்டு இருக்கும் போது, டேய் என்னடா பெரிய இவனா பிடிங்கிடுவேடா அப்படி ஒரு வார்த்தையை நான் விட்டுருவேன். ஒரு வார்த்தையை விட்டுருவேன். எனக்கு தெரியாது எதுக்காக அந்த வார்த்தையை விட்டேன்னு எனக்கே தெரியாது. அப்படிப்பட்ட தன்னை அறியாமலே அவன் சொன்ன, இது சிக்மண்ட் ஃப்ராய்ட் சொல்றாரு, ஒரு ஸ்லிப் ஆஃப் த டங், ஒரு ஸ்லிப் ஆஃப் த டங்ல உன்னுடைய உள்ள கிடக்கையை, உன்னுடைய உள் நோயை நான் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறார். இப்படித்தான் அவங்க டிராவல் பண்ணி 2 பேருமே மாறி மாறி போயிட்டு இருக்காங்க பாருங்க. How does the oppression deform the society அப்படின்னா ஃபனான். How does the suppression deform the individual அப்படின்னா சிக்மண்ட். ஒரு இறுக்கம் ஒரு தனி மனிதனை உளவியல் ரீதியாக எப்படி கெடுக்கிறது, எப்படி டிஃபார்ம் பண்ணுகிறது சிக்மண்ட் ஃப்ராய்ட். ஒரு இறுக்கம், மனிதனுக்கு உள்ளான ஒரு இறுக்கம் இந்த சமூகத்தை எப்படி மாற்றுகிறது அப்படிங்கறதுதான் ஃபனான். ஃபனான் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இது தனி மனித இறுக்கம் மட்டுமல்ல, இது சமூகம் அவன் மீது ஏற்படுத்துகிற இறுக்கம். அதான் இப்ப கவிதை படிச்சாங்கல்ல, பணத்தை கொண்டு நான் திருவள்ளியே போக முடியுமா அப்படின்னு. எனக்கு இறுக்கம் ஏற்படத்தான் செய்யும். அப்ப இந்த இறுக்கத்தை, ஏய் வாடா உன்னை விடுவனாடான்னு நான் ஒரு கத்தி எடுத்துட்டு ஒரு பணக்காரனுக்கு முன்னால வீட்டுல யாரு விடலையா அவனுக்கு முன்னால் நிக்க முடியுமா? நிக்க முடியல. அப்ப முடியாத ஒரு விஷயம் என்னைய சைக்காலஜிக்கலா எப்படி பாதிக்கும் அப்படிங்கறதான் சிக்கல். அப்போ என்னைய பாதிப்பது வெறுமனே அந்த ஏதோ ஒரு விஷயம் அல்ல, இந்த சமூக விஷயம் அப்படிங்கறதுதான். இப்படித்தான் அந்த ஃபனான் சிக்மண்ட்ல இருந்து வேறுபடுறாரு. சோ
அதான் அழகா சொல்லுவாங்க எப்படின்னா, சிக்மனுடைய வார்த்தைகளை கவனிச்சீங்க. நாட் ஓன்லி மேன் டூ ஆஸ் வாட் டு டூ, நாட் ஓன்லி மேன் டூ ஆஸ் வாட் டு டூ. மனிதன் என்ன செய்யணுங்கிறத நாட் ஓன்லி மேன் டூ ஆஸ் வாட் டு டூ, மேன் என்ன செய்யணுங்கிறத தெரியாம ஒன்ன செஞ்சுட்டு இருக்கான். அடுத்தது இவர் பாருங்க, டு அண்டர்ஸ்டாண்ட் த ஹிடன் மோட்டிவ்ஸ் பிஹைண்ட் த தாட்ஸ். சோ இதை கண்டுபிடிக்கணுமா இருந்தா அவனுடைய ஹிடன் தாட்ஸுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கறத நீ துளாவணும். வெளியே தெரிவது, வெளியே காட்டிக்கொள்வது என்பது அல்ல அவனுடைய உருவம். இது ஒரு சைக்கோ அனாலிசிஸ், அவங்களுடைய நோய்களுக்கான அனாலிசிஸா கொண்டு போறார். ஹியூமன் மைண்ட் ஐஸ்பர்க் மாதிரி, அதுல உள்ள மேல உள்ள விஷயங்கள் மட்டும்தான் தெரியும். இன்னைக்கு வெள்ளை சட்டை போட்டிருக்கேன் அப்படின்னா எனக்கு உள்ளால என்னுடைய இதயத்தில் பண்ணிருக்க ஆபரேஷன் உங்களுக்கு தெரியாது, ஆபரேஷன் உங்களுக்கு தெரியாது, இது மட்டும்தான் தெரியும். சோ இப்படித்தான் அதுக்கு பின்னால பெரிய ஐஸ்பர்க் கீழே ஒரு பெரிய விஷயம் இருக்குது. அந்த விஷயத்தை எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிற விஷயம் தான் இவங்களுடைய போராட்டமா இருந்துச்சு. இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்த உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். என்னன்னா, தோழர் இருக்கனால இந்த விஷயத்தை நம்ம பாஸ் ஆன் பண்றோம். அன்கான்சியஸ் பிகம் கான்சியஸ். எப்படி அன்கான்சியஸா இருக்கக்கூடிய, இப்ப கார் ஓட்டுறவங்களுக்கு தொடக்கத்துல எல்லாருமே மிஸ்டேக் பண்றது ஒரு கான்சியஸா பண்ணக்கூடிய மிஸ்டேக். இப்ப யாராவது இப்ப நம்ம அண்ணன் கார்ல வந்தாப்புல எத்தனை தடவை பிரேக் போட்டிருப்பான், எத்தனை தடவை கிளட்சை பிடிச்சிருப்பான் தெரியுமா? ஞாபகம் இருக்குமா? அவனுக்கு ஞாபகம் இருக்காது, கண்டிப்பா ஞாபகம் இருக்காது. எல்லா விஷயமுமே அவனுடைய அன்கான்சியஸ் விஷயங்களா நடக்கக்கூடிய விஷயங்கள். இத கான்சியஸ் விஷயங்களா எப்படி கொண்டு வராங்களோ அதுதான் தெரபிட்டிக்கல் மெத்தட், அதான் தெரபிட்டிக்கல் மெத்தட் அப்படிங்கிறாரு சிக்மன். இதுல 3 பேருடைய அனாலிசிஸையும் ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்காக நம்ம ஆண்டன் செக்கவையும் சேர்த்துக்கிறோம். ஆண்டன் செக்கவும் மனித வாழ்க்கையுடைய இல்லூஷன்ஸ், மனித வாழ்க்கையுடைய படக்கூடிய கஷ்டங்கள், இது எல்லாவற்றையும் தன்னுடைய சிறுகதைகள் மூலமா வெளியே வந்தார். 43 வருடங்கள் ஏற்பட்ட ஆண்டன் ஏறத்தாழ 600 சிறுகதைகளுக்கு மேல எழுதி அவ்வளவு மனிதனுடைய விசனங்களை எல்லாம் வெளிப்படுத்த முயற்சி பண்ணார். இந்த 3 வரையும் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு ஷார்ட்டர் கம்பேரிட்டிவ் விஷயங்கள். சிக்மண்ட் ஃப்ராய்ட் தனி மனித விசனங்களை, நோய்களை உளவியல் ரீதியாக அணுக ஒரு முயற்சி பண்ணார். ஃபனான் அப்படி அல்ல, ஃபனான் சமூக ரீதியாக அணுக முயற்சி செய்தார். அவன் லிபரேஷன் தான் ரெமெடி அப்படின்னு சொன்னான். சோ போராட்டம் தான் ரெமெடி அப்படின்னு சொன்னான். யாரு? ஃபனான். நம்முடைய ஆண்டன் அது ஆர்டிஸ்டிக்கலி, அதை கலை வடிவமான ஒரு உணர்வாக வெளிக்கொண்டான். இந்த 3 வரையும் கம்பேர் பண்ணும்போது இதுதான் அதனுடைய அடிப்படையான விஷயமா இருக்கு. இதனுடைய டீடைல்ஸ், இதனுடைய விஷயங்கள், இது எல்லா விஷயங்களையுமே எப்படி இன்னும் 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 ஆழமாக இந்த புள்ளிகள் சேருகின்றன, வெளிப்படுகின்றன அப்படிங்கிற விஷயத்த ரஃபி தோழர் சொல்லுவாங்க. மேல டைம் எடுத்து செய்யறதுங்கிறது முறையா இருக்காதுங்கிற அளவுல அவருக்கு வழிவிட்டு நன்றியுடன் விடைபெறுகிறேன். நன்றி.